நம்ம இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டான் சாதம் பருப்பு சாதம் பண்ண போகிறோம். எல்லா காய்கறியும் நான் போட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்க காய்கறி நான் போடுவேன் பாருங்கள். சின்ன வெங்காயம், தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்தரிக்காய், சீனரிக்காய் அண்ட் முருங்கைக்காய், அப்புறம் மாங்காய், நான் ஒரு கொட்டை புளி சின்னதாக தான் நான் எடுத்துருக்கேன். 4 பேருக்கு தான் நான் பொங்க போகிறேன், அந்தளவுக்கு நான் எடுத்துருக்கேன். அப்புறம் தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், சாதத்துக்கு பருப்பையும் அரிசியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகா, அப்புறம் இது வந்து முருங்கைக்கீரை. இந்த சாப்பாடுக்கு டேஸ்ட்டே இந்த முருங்கைக்கீரை தான். நான் 1 கப் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். பண்ணல சட்டியில் தான் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், தண்ணியை சூடு பண்ண அடுப்பில் வச்சுருக்கேன். வாங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கேன். பொடி வகைகள் எல்லாமே நான் அடுத்தடுத்து உங்களுக்கு போடும்போதே சொல்லிக்கிட்டே போடுறேன், பார்த்துக்குறேங்க. தண்ணி கொதிச்சுட்டு நம்ம வந்து இதில் இப்போது அரிசியை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் அரிசியும் பருப்பையும் கலந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காயம், பூண்டு 5 பழம் உள்ளே போடுவேன். பாருங்கள், நல்லா கொதி வர வந்துட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அரிசியும் பருப்பும் மட்டும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா காயும் போட்டு கொஞ்சம் மசாலா போடுறத போட்டுக்குருவோம். ஓகேங்களா? 5 நிமிஷம். இப்போது நம்ம நறுக்கி வச்ச காய் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். நான் எல்லா காயும் போட்டுட்டேன். பாருங்க, ஓகேங்களா? பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்ம சாப்பாடுக்கு தேவையானது காரத்துக்கு மிளகாத்தூள் பொடி நான் போட போகிறேன். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போடுறேன். பருப்பு எல்லாமே காய்கறி எல்லாமே ஒரு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புளி கரைசல், தேங்காய் அரைக்கிறது எல்லாமே ஊற்ற முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு நான் மூடி வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் வைக்கதா இருந்தால் இது ஒரு 5 நிமிஷம் இப்படி வேக வச்சுட்டு 2வது எல்லாமே போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வைக்கலாம், நல்லாயிருக்கும். எனக்கு குக்கரில் வைக்கல, நான் அன்றைக்கி சட்டியில் உங்களுக்கு பொங்கி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நான் அப்படி மூடி வச்சுருதேன். பாருங்கள், கொஞ்சம் காயெல்லாம் பருப்பு எல்லாமே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த 1 கட்டை புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி கொடுத்துட்டு கொதி வருதா? இது வந்து சாம்பார் பொடி. இந்த சாப்பாட்டுக்கு இதுதான் நல்லா கொடுக்கும். நீங்கள் மிளகாத்தூள் பொடி கூட கம்மியாக போட்டுட்டு இந்த சாம்பார் பொடியை கூட 1 ஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சாம்பார் பொடியை 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? நல்லா கிண்டி கொடுத்துட்டு இது கொதி வந்த பிறகு நம்ம வச்சுருக்க முருங்கைக்கீரையும் இதில் வந்து சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு தாளித்து ஊற்றிட்டு பிரியாணி மாதிரி இதை வந்து நம்ம தம் போட போகிறோம். பாருங்கள், நான் வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? கொதி வரட்டும். இப்போ லைட்டாக எனக்கு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். பாருங்கள், நல்லா கொதித்து சாப்பாடு ரெடியாக போகுது. இந்த ஸ்டேஜில் இது வந்து இப்போ ஒரு 3/4 விளக்காடு பக்கத்தில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முருங்கைக்கீரையை போட்டுட்டு நல்லா சாப்பாட்டை வந்து நிறைய கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து ஊற்றிடணும். பாருங்கள், நம்ம பிள்ளைங்க முருங்கைக்கீரையை பொரியலாக சாப்பிடணும்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இப்படி ரெடி பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், நான் நிறைய முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு கிண்டிக்கிறோமா? பாருங்கள், நான் கிண்டி எடுத்துக்கப்படுறேன்.
பாருங்கள், நான் ஒன்று போல் கிண்டி எடுத்துகிட்டேன் முருங்கைக்கீரையை போட்டு. இனி நம்ம இதை வந்து தாளித்து ஊற்றுறாண்ட வேலை மட்டும்தான். தாளித்து என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாமா? வாங்க. தாளிக்க போகிறோம். நான் வந்து தாளிச்சத்துக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் கடுகு, நான் கூட கொஞ்சம் உளுந்த மாதிரி போட்டிருக்கேன். ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும். கடுகு எனக்கு பொரிஞ்சிட்டு பாருங்கள், கடுகு எனக்கு பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் வந்து ஒன்று போல் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம அப்படியே எடுத்து சாப்பாட்டில் கிளறி தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா இதை அப்படியே நம்ம கூட்டான் சாதத்தில் ஊற்றி வச்சிட்டோம்னா நமக்கு ரெடி. இதை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம பிரியாணியை தம் போடுற மாதிரி கூட்டான் சாதத்தையும் தம் போட போகிறோம். இதே நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் புளி கரைசல் எல்லாம் ஊற்றி இப்படி தாளித்து ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு நீங்கள் இறக்கிடலாம். உங்கள் அரிசி வந்து வேகிறத பொறுத்து. சில அரிசி லேட்டாக வேகும், அப்படின்னா நீங்கள் 3 விசில் கண்டிப்பாக வைங்க. சில அரிசி டக்குன்னு வந்துடும், அப்படிங்கிறது வந்து 2 விசில் வைங்க. பாருங்கள், தாளிச்சம் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இப்போ சாப்பாட்டில் ஊற்ற போகிறோம். பாருங்கள், தாளிச்சத்தை நான் ஊற்றிட்டேன். இதை நல்லா கிண்டி கொடுத்து 10 நிமிஷம் தம்மில் போட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் தோசைக்கலை வச்சு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டாச்சு. பாருங்கள், நம்ம பருப்பு சோறு ரெடி ஆகிட்டு முருங்கைக்கீரை நிறையா போட்டு. ஓகேங்களா? இதுக்கு வந்து சைடிஷ் வந்து புளிக்கறி, எள்ளு துவையல், மல்லி துவையல் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெறும்னா அப்பளமும் முட்டை ஆம்லேட் தான் போட்டு கொடுக்க போகிறேன். புளிக்கறி வந்து நான் அடுத்து உங்களுக்கு வந்து ரெசிபி பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சுட சுட பருப்பு சாதம் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ.